படம் எப்படி இருக்கு? படம் தூங்கிட்டு வரேங்க. ஏன் படம் வேஸ்ட்டுங்க. இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்துனீங்க, பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இதனால எதிர்பார்க்கல இருந்தாங்க இதனால. ஆமாம், ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துருந்தோம். கடைசியாக பார்த்தா எப்படி இருக்கு? நல்லா இல்லை. என்ன சொல்ல வராங்க மக்கள்? ஒன்றுமே புரியலங்க. கதையும் புரியல, ஒன்றுமே புரியல, எதுவுமே புரியல. படம் நல்லா இல்லைன்னு சொல்றேன். அவ்வளோதான். ஒருத்தர் செலவு பண்ணி வேஸ்ட்டு. நான் கமல்ஹாசன் எங்கே இருக்கிறாரு, கமல்ஹாசன் சொல்லி அதை ஒரு இதாக பண்ணி விட்டு ஒன்றுமே இல்லை படத்தில். ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். 3 மணி நேரம் அதிகம்ண்ணா. எப்படி இருந்துச்சு ஸ்டோரி? ஓகே. விஷுவல்லாம் நல்லா இருந்தது. ஓகே. எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல அந்த படத்துக்கு? எக்ஸ்பெக்டேஷன் விஷுவல் மட்டும் தான் இருக்கு. விஷுவல் மட்டும் தான். சரி, எப்படி இருக்கு? கொஞ்சம் இன்னும் நல்லா ஓகே. நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. சார் எப்படி நடிச்சிருக்காரு? அமிதாப் பச்சன் ரோல் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. கமலஹாசன் நல்ல ரோல். செகண்ட் ஹாஃப் தான் பிரதர் செம்ம எதிர்பார்ப்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல மாட்டி விட்டானுங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வெறித்தனமான ஒரு வெயிட்டிங். நல்லா ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ல இது ஒரு நல்ல ஒரு இது. கான்செப்ட் என்ன, கிருஷ்ணர் மறுபடியும் பிறக்கிறாரு. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, அது ஒரு சாபம் மாதிரி இடுறாங்கல்ல. பிறக்கும் போது மறுபடியும் இந்த கலியுகத்தில் என்ன நடக்குதுன்ற ஒரு நல்ல ஒரு சூப்பர் எடுத்துக்கணும். அவர் ரோலே இதுக்கப்புறம் தான், மெயின் ரோலே இதுக்கப்புறம். பார்ட் 2 இருக்கு. வேற இல்ல நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. சரி, ஏதோ ஒரு கல்கினா சரி, வேற ஏதோ இதுக்கு மாரி இருக்குன்னு நினைக்கிறேன். கம்பரான கதை எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து ஹிஸ்டாரிக்கெல்லாம் நல்லா சூப்பரா கொண்டு வந்துட்டானுங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து கமலஹாசன் வெளில வரப்பல, அது கிருஷ்ணர் பிறக்கிறப்ப அந்த ஒரு இது நல்லா யுத்தம், அந்த ராமாயணம் இது பண்ணவங்க நல்லா அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலி நல்லா இருக்கும். இல்ல மகாபாரதம் தான் எல்லாம் கலந்துதான் அதுல வருது இல்ல உங்களுக்கு. அது ஹிஸ்டாரிக்கல் தெரிஞ்சவனுக்கு நல்லா புரியும், தெரியாதவனுக்கு இப்படிதான். புரியுதுங்களா? தெரிஞ்சவங்க ஹிஸ்டாரிக்கல் மூவி தான். அப்புறம் என்ன மகாபாரதம், அப்புறம் என்ன மூவின்றீங்க சொல்லுங்க. அது எல்லாம் கலந்து அதாவது ஒரு கதை தான். அது சீரியலா வருது. புரியுதுங்களா? அதுதாங்க இப்ப இதுக்கப்புறம் தானே எடுப்பானுங்க அந்த கிருஷ்ணன். அப்புறம் படம் வந்தா செகண்ட் ஹாஃப் வந்தா தானே தெரியும். ஏசராவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. கமலஹாசன் ரோல் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா வரும், பார்க்கலாம். அமிதாப் பச்சன் ரோல் நல்லா இருக்கு. சிலருங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது படிச்சிருந்தா தெரியும், பார்க்கலாம். படம் நல்லா இல்ல ப்ரோ. அது ஏன் நல்லா இல்ல சொல்றீங்க? ஏன் நல்லா இல்லன்னா பார்த்து பாருங்க ப்ரோ, தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கர போரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து லாஸ்டா வந்து கர்ணனை காட்டி ஒரு மாதிரி மகாபாரதம் வந்து சொதப்பி வச்சுக்கிறாங்க கதையை. செம்ம எதிர்பார்ப்போட வந்தோம். செம்ம எதிர்பார்ப்போட வந்தோம். அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனுக்கு வேஸ்ட். ஆமா, எங்களுக்கு 1500 வேஸ்ட். வேஸ்ட். நல்லா இல்ல தல. ஏன் நல்லா இல்ல சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா தூக்கம் வந்துட்டு என் வைஃபை தூங்கிட்டு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் படமே நல்லா இருந்தது. புரியல. 5 நிமிஷம் 5 நிமிஷம் தான் கமலே காட்டுவாங்க. கடைசியா 2 மினிட்ஸ் தான் கமலே காட்டுவாங்க. கமல் அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஓகே ப்ரோ. மீதி ஃபுல்லா படம் ஃபுல்லா எல்லாருமே தூங்கிட்டாங்கன்னா பாத்துக்கலாம். என் ஒய்ஃப்லாம் 10 நிமிஷம் தூங்கிட்டா. அவ்வளவு முக்க போற படம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. பைரவ கேரக்டர் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். பைரவ அதிகமா இருக்கு. ஆமா, கமல் சார் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் சீன் சூப்பரா இருந்துச்சு. ஓரளவுக்கு ரொம்ப போர் அடிக்கல, ஓரளவுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் வெயிட் பண்றோம் அதுக்காக. ஆமா, பார்ட் 1க்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பார்ட் 2 நல்லா இருக்கும்னு வெயிட் பண்றோம். ஆமா, ஓரளவுக்கு போர் அடிக்காம இருந்துச்சு.